அன்பார்ந்த வார்த்தையின் தன்மை பங்காளர் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நல்வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில நாம 10 வால்யூம் பாகம் வெளிவிட தேவன் கிருபை செய்தார். நீங்கள் 10 பாகங்களையும் திறந்த மனதோட பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்புகளை நிறைய போட்டிருக்கிறேன். கவனமா இதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பாகமா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். குறிப்பெடுத்துக்கோங்க. சோ இன்றைக்கு மிகப்பெரிய தேவனுடைய கிருபையினால 11வது வால்யூம்குள் வருவதற்கு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அப்பா, உங்க செல்ல பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை தந்த நல்ல கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்கள் ஜெபத்துக்கு பதிலை வைத்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி. ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு ஒரு தகப்பன் என் பிள்ளை எப்போ வந்து என்கிட்ட கேட்பான், அவனுக்கு நான் எப்போ கொடுக்கலாம், அவன் கையில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்ற ஒரு தாகத்தோடு இருக்கிற தகப்பனுக்கு நன்றி. இந்த நாளில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, எனது பெயர் அலெக்ஸ் சுந்தர்ராஜ். ஏன் இந்த மாதிரி என் பெயரை நான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, சில நேரம் நான் ஷார்ட் போடுவேன், அந்த நிறைய பேர் பார்ப்பாங்க வியூவர்ஸ். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடும்போது கொஞ்சம் பேர் தான் பார்க்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்த பேர் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அநேக திருச்சபை போதகர்கள் பார்க்கிறீர்கள், அநேக திருச்சபையை சார்ந்த விசுவாசிகள் பார்க்கிறீர்கள், அதுவும் புதிய வெளிச்சத்தில் இருக்கிற நண்பர்கள் பார்க்கிறீர்கள். வெரி கிரைட். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் புதிய வெளிச்சத்துக்குள்ள வருவது மிகப்பெரிய கிரைட். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வெளிச்சத்தை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆகவே இவைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பதற்காக ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஆமென். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் 10ஆம் வால்யூம்ல 10ஆம் பாகத்துல வெகு நேரமாக எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தோம். வெகு நேரமா ஜெபிக்கிறது பெருசு இல்லை, எப்படியெல்லாம் நீங்க ஜெபிச்சீங்க, ஏன் என்னென்ன தப்பு பண்ணுனீங்கன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, திறந்த மனதோடு எப்படி ஜெபிக்கணுமா? திறந்த மனதோடு. எல்லாரும் எப்படி? திறந்த மனதோடு, அதாவது திறந்த இருதயம் வேண்டும். நாம எப்போ ஜெபிக்க போறோமோ அப்போ திறந்த இருதயம் வேணும். அந்த திறந்த இருதயம்தான் நம்ம ஜெபத்தை பதில் கொடுப்பதற்கான ஒரு பெரிய வெளிப்பாடு. அல்லேலூயா. அப்ப திறந்த இருதயம் வேண்டும். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் வேளையிலே உங்கள் இருதயம், உங்கள் காதுகளும் பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து வைக்க இருக்கட்டும். அதாவது இந்த செய்தியை கேட்கிற அண்ணன், அக்கா, அப்பா, தம்பி, சகோதரர்கள் யாவரும் திறந்த இருதயத்தோடு உங்கள் காதையும், உங்கள் மனதையும், உங்கள் ஆவியையும், முதல்ல புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் என்னன்னா ஆவி, 2வது ஆத்துமா, 3வது சரீரம். சரியா? பழைய உடன்படிக்கையில் எப்படின்னா சரீரம், ஆத்துமா, ஆவி உள்ள வரும். ஆனா புதிய உடன்படிக்கைக்குள்ள முதலாவது ஆவி, ஆத்துமா, சரீரம். அதனாலதான் இந்த திறந்த மைண்டு, திறந்த இருதயம், திறந்த காது. இயேசு ஒரு இடத்துல சொல்வாரு, மார்க்கு 4ஆம் அதிகாரத்துல, காது உள்ளவன் கேட்க கடவான். கேட்க கடவான். எவன் அதிகமா கேட்கிறானோ அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிட்டோம் தெரியுமா? இப்படி கேட்டாவா? இங்க கேட்டா, இங்க கேட்டு ஆவிக்குள்ள போய் இருதயமாகி ஆத்துமாக்குள்ள போய் சரத்துக்குள்ள அது என்ன ஆயிரும்? அப்ப மேனிபிகேஷன் ஆயிரும். அப்ப திறந்த மனதோடு, திறந்த இருதயத்தோடு, திறந்த காதோடு, திறந்த சிந்தையோடு நாம் இதை கேட்க வேண்டும். இந்த மெசேஜை கேட்கணும். எப்படி கேட்கணும்? இந்த மெசேஜை நீங்கள் கேட்கும் பொழுது வேளையில் உங்கள் இருதயம், உங்கள் காதுகளும் பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்ததாக இருக்கட்டும்.
உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும் உங்களது ஆசிரியர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நான் கிடையாது. நான் அவருடைய வேலையாள், அவருடைய பிள்ளை, ஏன் பிதாவுடைய பிள்ளை, குமாரனா இயேசுடைய சகோதரன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நண்பன். நான் உங்களுக்கு சில விஷயத்த அவர் மூலமா தான், அதாவது நீங்க எங்கூட ஆவியில கனெக்ட் பண்ணா மட்டும்தான் ஆவியானவர் பேசுறத பார்க்க முடியும். நீங்க ஆவியில கனெக்ட் பண்ணாம ஏதோ ஒரு மனுஷன் இப்படி டெய்லி ஒரு மெசேஜை போடுறாருன்னு அப்படி பார்க்க கூடாது. அதனால சொன்ன திறந்த மனதோடு, திறந்த ஆவியோடு, திறந்த ஆத்மாவோடு, திறந்த சிந்தையோடு, திறந்த எண்ணத்தோடு, திறந்த காதோடு, நல்ல ஆவியானவர் தான் நமக்கு ஒரு டீச்சர். அவர் யாரு? ஒரு நல்ல ஒரு டீச்சர். அவர் நமக்கு ஒரு நல்ல ஆசிரியர். ஆவியானவர் தான் ஆசிரியர். அவர் கூட நம்ம என்ன பண்ணணும்? டையப் ஆயிரணும், அவர் கூட நம்ம இணைஞ்சிடணும். அப்பந்தான் இந்த ஜெபத்தை குறித்ததான முக்கியத்துவங்களை அவர் நமக்கு கற்றுத்தருவார். நான் கற்றுக்கொண்டது போல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுக்கு தான் திறந்த இருதயத்தோட பரிசுத்த ஆவியானவரோட உங்க காதையும் திறந்து, உங்க இருதயத்தையும் திறந்து, உங்க சிந்தையும் திறந்து நீங்கள் அவரோடு கூட இந்த சத்தியத்தை கேட்பதுக்கு அவர் உங்கள் பிரதான ஆசாரியர், அவர் உங்கள் பிரதான டீச்சர். ஆமென். ஆசிரியரும் வழிகாட்டியும் அவர்தான். இந்த முழு செய்தியையும் நாம முடிப்பதற்கு இடையில, அதாவது இந்த செய்தி ஒன்னாவது வால்யூம்ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வால்யூம் வரும். இந்த வால்யூம் கேட்க விடாதபடிக்கு இடையில சில இடையூறுகள் வரும். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? பொருட்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பாஸ்டர் மூலமா நீங்க என்ன பேசுறீங்க, இந்த சகோதரர் மூலமா என்ன பேசுறீங்க, இந்த பிரதர் மூலமா என்ன பேசுறீங்க, இந்த அண்ணன் மூலமா என்ன பேசுறீங்க, இந்த தம்பி மூலமா என்ன பேசுறீங்க, இந்த ஐயா மூலமா என்ன பேசுறீங்க அப்படின்னு நீங்க உங்களை முழு மனதா கொடுத்தாதான் அங்க இடையூறு வராது. சில இடையூறுகள் வரும், ஆனா நீங்க கவனமா அந்த இடையூறு இல்லாதபடிக்கு இந்த முழு மெசேஜையும், இது நான் ஏன் முழுசா பாட்டா போடுறேன் அப்படின்னா, இது பெரிய ஒரு லாங் ஜேர்னி. இந்த ஜெபத்தை குறித்து தானே ஒரு லாங் ஜேர்னி. அதனாலதான் நான் ஒரு 30 நிமிஷம், ஒரு 29 நிமிஷம் அப்படின்னு சொல்லி அரை மணி நேரமா என்ன பண்றேன்? 10 வால்யூம் வந்துட்டோம். இது ஒரு 11வது வால்யூம். ஏன் இந்த 11வது வால்யூம்ல இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க இடையூறு வரக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாரு. ஆவியில நம்ம கனெக்ட் ஆகிறோம். அப்ப ஆவியில கனெக்ட் ஆகும்போது மாம்சம் என்ன ஆகாது? உள்ள இணையாது. நீங்க மாம்சத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜெபத்தை ஜெபிக்க முடியாது. ஆவியில, அதனாலதான் பவுல் சொன்னார், நாங்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். ஆவியிலேயே தான் நாங்க நடத்தப்படுவோம், ஆவியிலேயே தான் நாங்க யோசிப்போம், ஆவியிலேயே தான் நாங்க சிந்திப்போம், ஆவியிலே எங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அதான் நான் சொன்னேன். பழைய ஏற்பாடு மாம்சம், சரீரம், மாம்சம், ஆத்துமா. பழைய ஏற்பாடு மாம்சம், ஆத்துமா, ஆவி. ஆனா புதிய ஏற்பாடு ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியில கனெக்ட் ஆகி ஆத்துமா என்கிற மனதுதான் ஆத்துமா. அந்த ஆத்துமாக்குள்ள மனதுக்குள்ள போய் அப்புறம் சரீரத்துக்குள்ள மேனிபிகேஷன் ஆகிறது. ஆமென். அதனாலதான் மரியாள் கேட்டாங்க காபிரியல்கிட்ட, நான் புருஷனை அறியாத கன்னி பெண்ணே, என்ன பெண்? நான் ஒரு கன்னி பெண். அதனால இது எப்படி ஆகும், எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னோன்னே அருமையான காபிரியல் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன் மேல நிழலிடுவாரு. அப்புறம் உன் ஆத்துமாக்குள்ள, உன்னுடைய நினைவுக்குள்ள, உன்னுடைய எண்ணத்துக்குள்ள, அதாவது உன்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன அப்படின்னா எண்ணம், நினைவு, மனம். இந்த மனதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. மனதுக்குள்ள வந்த உடனே என்ன ஆகுறது? நேர கர்ப்பத்துக்குள்ள போகுது. கர்ப்பத்துக்குள்ள என்ன உண்டான ஒரு குழந்தை உண்டாகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உண்டாகுது. ஆட்டோமேட்டிக்கா மாம்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆவி, ஆத்மா, சரீரம். அதே மாதிரிதான் இந்த ஜெபமும் ஆவி, ஆத்மா, சரீரம். இதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம். நாங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களா இருக்கிறோமே அப்படின்னு கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அது ஆவியிலே. அதனாலதான் இன்னைக்கு சொன்ன திறந்த மனதோடு, திறந்த காதோடு, திறந்த சிந்தையோடு, திறந்த
உங்களுடைய இருதய புத்தகத்தை திறந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் கனெக்ட் ஆகி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுக்கு ஊடையில் ஏதாவது இடையூறு வந்து அதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பொருட்படுத்தக்கூடாதீங்க. ஆமேன். இடையில் வரும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தடுக்கக்கூடிய பார்த்து கொள்ளுங்கள், தடுக்காதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய அதாவது உங்களுடைய விஷயத்தில் உங்களை தடுக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலன்களுக்காக ஜபம் முறைகளையே நீங்கள் தொடர்தல், அதாவது உங்களுடைய பலனுக்காகவே நீங்க என்ன பண்றீங்க, ஜபத்துல தொடர்றீங்க. அந்த தொடருது மாத்திரம் இல்ல, தொடருதல் நீங்கள் விருத்தி அடைந்து பிறகு பதிலாக அதிகமாக நஷ்டம்தான் அடைவீர்கள். சொல்ல போனால் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடும் மனப்பூர்வமாகவும், அதாவது மனப்பூர்வமாகவும் நான் சொல்ல காரியங்களை எண்ணி பார்ப்பது உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கே ஜீவ மரணம் பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஆபத்தை விளக்க இது உதவும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நீங்க நேசிக்கும் நபருக்கு மரணம் இல்ல ஆபத்து வருகிறது நேரத்துல கூட இந்த ஜெபமானது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். காரணம் 2003 கடந்த கிட்டத்தட்ட 48 மணி நேரம் என்னுடைய மனைவியுடைய தகப்பனார் மூளையில ஒரு மரணச்சாவு உண்டாயிட்டு, மூளைச்சாவு. அது என்ன ஆயிட்டுனா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவர் கண்ணு முழிக்க மாட்டாரு, அவர் நடக்க மாட்டாரு, அவர் என்ன பண்ண மாட்டாரு அப்படிதான் சொல்லின்னு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டாக்டர் முதற்கொண்டு எல்லாருமே அப்படி பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல நாங்க எப்படி ஜெபிச்சோம், ஆவி ஆத்மா சரீரம், இந்த ஜெபத்தை நாங்க உள்ள கொண்டு வரும்போது 48 மணி நேரத்துல மூளைச்சாவுல இருந்து உயிரடைந்து 5 நாளுக்கு பிறகு கண்ணு திறந்து நான் எங்க இருக்குன்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஆள், மரித்து போன நிலைமையில் இருந்த ஆள் உயிரோடு எழும்பினார். இது ஆபத்துல இருந்தவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், மரண தருவாயில இருந்தவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு. இந்த ஜெபத்தை நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஆம் பிரியமான, ஜெபத்தை குறித்த காரியங்களில் நாம் தேர்ச்சி அடைந்து விடவில்லை. அதாவது இந்த ஜெபத்தை குறித்தான காரியத்துல நாம என்ன பண்ணல, இன்னும் தேர்ச்சி அடையல. ஆனா கத்துக்கிட்டே வரோம். நானும் தான், நீங்களும் தான் தேர்ச்சி அடையணும் நம்ம. ஆனா இதுல தேர்ச்சி அடைஞ்சிட்டோம் இல்லை, இந்த ஜெபத்தை குறித்ததான காரியத்துல நம்ம தேர்ச்சி அடையணும். அதான் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு விடுதலையே தருதா இல்லையோ என்றது இல்லை, நிச்சயமா விடுதலை தரும். ஆனா மனப்பூர்வமாகவும் காரியங்களை எண்ணி பார்ப்பது உங்களுக்கு நல்லது. நீங்க நேசிக்கும் ஒருவரை ஜீவ மரண பிரச்சனையில இருந்து கூட நாம் ஆபத்தை விலகி அது உதவுது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இது ஒரு உதவக்கூடிய ஒரு ஜெபம்தான். ஆபத்துல இருந்து அவங்களுக்கு உதவும் இந்த ஜெபம். அடுத்து இந்த ஜெபம் மரணத்திலிருந்து கூட எழுப்பி விடும். ஜெப குறித்த காரியங்களில் நாம் தேர்ச்சி அடையவில்லாட்டாலும் ஆனால் அதில் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். நாம இந்த 11 காரியங்கள் 10 வால்யூமை கேட்டனால 11வது வால்யூம்ல நாம என்ன பண்றோம்னா முன்னேறி கொண்டே இருக்கிறோம். நாம தேர்ச்சி அடையாட்டாலும், நானே தேர்ச்சி அடையாட்டாலும் நம்ம எல்லாம் அப்படி முன்னேறி கொண்டே இருக்கிறோம். பயிற்சி, முயற்சி. அப்ப இது ஒரு பயிற்சியாகத்தான் உங்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. அப்ப இந்த பயிற்சியில நம்ம முன்னேறி கொண்டே இருக்கிறோம், இதை தேர்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், ஆபத்துல இருந்தவங்கள காத்திருக்கிறேன். மும்பை பட்டணத்துல ஒரு அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 25 நாளா எத்தனையோ ஊழியர்கள் போய் என்ன பண்ணார்களாம், ஜெபித்தார்களாம். ஆனா அந்த அம்மா ஒரு நாள் இரவு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு 25 நாட்களாக தலை சுத்து, வாமிட்டு, டிசென்ட்ரி, ஆனா என்னால் எந்திரிச்சு கூட உட்கார முடியல அப்படின்னு சொன்ன உடனே, என்னம்மான்னு, எனக்கு இப்போ ஜெபிக்கணும். அவங்க வீட்டுக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க, பெரிய கோடீஸ்வரம்மா. அப்போ நான் என்னம்மா பண்ணீங்க, 25 நாளைக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கீங்களேன்னு.
என்னன்னு தெரியல பாஸ்டர், உங்ககிட்ட தான் ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஊந்துதல் அப்படின்னு. சரி வாங்க ஜெபிப்போம். என்ன ஜெபம் நடந்து தெரியுமா? ஜெபத்தை எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? சிலுவையிலே இந்த அம்மாவுக்காக இயேசு கைகளில் ஆணியடிக்கப்பட்டது உண்மை. ஆகவே இந்த அம்மா உம்முடைய தழும்புகளினாலே குணமாக்கப்பட்டு விட்டார்கள். என்னாக்கப்பட்டு விட்டார்கள்? குணமாக்கப்பட்டு விட்டார்கள். அதனால இவர்கள் இப்பொழுதே குணமாக்கப்பட்டார்கள். இப்பொழுதே இவர்கள் தலை சுத்து நின்று விட்டது. இப்பொழுதே இவர்கள் டிசென்ட்ரி நின்று விட்டது. இப்பொழுதே இவர்கள் பலங்கள் உண்டாக்கப்பட்டது. ஆகவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபித்து அன்று இரவு அவர்களுக்கு ஜெபித்து விட்டேன். அன்று இரவு போய் நன்று தூங்கி விட்டார்கள். மறுநாள் காலையில சொல்றார்கள், பாஸ்டர், ஆஃப்டர் லாங் டேஸ் ஐ கேம் டு மை ஆஃபீஸ். முத நாள் இருந்துச்சு, மறுநாள் பார்த்தா ஆபத்துல இருந்த அம்மாவை காப்பாத்தி விட்டாச்சு. எப்படி? தேவன் நாம் எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்கன்னு அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க 25 நாளா. ஆனா நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? 20 செகண்ட்ல நம்ம ஜெபம் பண்ணது, நீர் இவர்களுக்கு சுகம் கொடுத்தபடியாய் ஸ்தோத்திரம். நீர் இவர்களுக்காகவே ஏற்கனவே இவர்களுக்கு கல்வாரி சிலுவையிலே ஆணியடிக்கப்பட்ட உடைய காயங்களால் இவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். இவர்கள் ஆல்ரெடி டெலிவர்டு ஃப்ரம் இன் யுவர் குரூசிஃபைட். உம்முடைய சிலுவையின் மரணத்தினால், உயிர்த்தெழுதலினால், அடக்கத்தினால் இவர்களுக்கு முடிக்கப்பட்டது. சுகம் இனி தேவையில்லை, ஏற்கனவே சுகம் இருக்கிறது. முடிஞ்சிட்டு சூப்பர் ஆயிட்டாங்க, இன்னைக்கு நல்லா ஆயிட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக வேலைக்கு போயிட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று வந்துட்டு, இதை எடுக்கலாமா? நாங்கள் எடுங்கம்மான்ட்டேன். இவன் நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் கோயிங் வெரி நைஸ்லி. பாருங்க, வித்தின் 20 மினிட். இதுதான் நான் சொன்னேன். இந்த ஜெபத்துல நாங்க தேர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், முன்னேறி கொண்டே இருக்கிறோம். இந்த முன்னேற்றத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் மாத்தி சிந்தியுங்கள், மாத்தி யோசியுங்கள் சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் இது. புதுசா பார்க்கறதா இருந்தா 1ஆவதுல இருந்து பார்க்கணும். பக்கத்தில் உள்ளவங்கள சொல்லுங்க. என்ன சரி, பாருங்கள், அதில் முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். நம் ஊழியங்களில் தொடர்ச்சியாக பலவிதமான அற்புதங்களும் நடக்கின்றன. 48 மணி நேரம் மரித்த மூலச்சாவுல இருந்து எனது மனைவியுடைய தகப்பனாருக்கு தேவன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு உயிரோடு எழும்பப்பட்டு நடக்கப்பட்டு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார். அதிக எண்ணிக்கைக்கு மேலான அற்புதங்களை தேவன் இந்த ஊழியத்துல, இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தின் வெளிச்சத்துல இருக்கிறதுனால நிறைய அற்புதங்கள் ஈஸியாக நடக்கிறது. நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். ஆதிச்சேபேரிக்கு பக்கத்துல, களக்காடுக்கு பக்கத்துல ஓடக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா, என் பையனுக்கு கடந்த 15 வருஷமா ஃபிக்ஸு டெய்லி வரும். என்னைக்கு நீங்க அவனுக்கு சுகமானானோ, என்னைக்கு நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போனீங்களோ, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் 2.5 வருஷம் ஆயிட்டியா, ஒரு நாள் கூட ஒரு ஃபிக்ஸ் வரல. அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபம் அற்புதங்களை ஏராளமாய் செய்திருக்கிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, நிறைய. போன்லேயே அற்புதங்கள் நிறைய. ஏனென்றால் இந்த வழிமுறையை பயன்படுத்தும் பொழுது மரித்த மூளை உயிரோடு. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் நிறைய அற்புதங்களை செய்கிறார், ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாய், இந்த ஜெபத்தின் மூலமாய் பாருங்க, நிறைய புற்றுநோய்க்காரர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள், சக்கரை வியாதியில் இருக்கிறவர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். இப்படி பல விதத்துல இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகர்கள் சுகமடைந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நாம் சரியான ரீதியில ஜெபிச்சா சரியா அற்புதம் நடக்கு. அல்லேலூயா. என்ன ரீதியில? சரியா. அப்ப சரியான ரீதியில
நாம ஜெபம் பண்ணா சரியான அற்புதங்கள் நடக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் தொடர்ந்து பெற்று வருகிறோம். உங்களை குற்றப்படுத்துவதற்காக நான் இதை சொல்லலை. நாம தொடர்ந்து நிறைய விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஈஸியா ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. ஈஸியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்ப அடுத்து நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்கள், புதைக்கப்பட்டவங்களை எழுப்புங்கள். இதுதான் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தின் சத்தியத்தினுடைய ஜெபம் நடக்கும். ஏன்னா நம்மளால முடியும். அப்போ நம்மளை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்கிறார். காரணம், இதை குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல வரல, உயிர்த்தெழுதுக்குள்ளதுக்கான இவைகளை நான் சொல்லவில்லை. ஏனென்றால் எல்லா மகிமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. எங்க ஊழியத்துல நடந்த எல்லா அற்புதங்கள், எல்லா அதிசயங்கள், எல்லா காரியங்களும் அவருக்கே உரியது. கிட்டத்தட்ட நமக்கு நிறைய பேர் ஜெபங்கள் அற்புதம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. உங்கள் ஜெபங்களுக்கு கிடைக்கும் பலனை ஒப்பிட்டு பார்க்கும்படி உங்களைத்தான் தூண்டி விடுகிறேன். அதாவது உங்க ஜெபத்திற்கு எவ்வளவு பலன் கிடைச்சிருக்கு, ஏன் இன்னும் பலன் கிடைக்கல, அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு அகத்தூண்டுதலை கொடுக்கிறேன். இவதான் ஆவியானவர் இறங்கும் போது அவர்களின் நாவுகள் பேச துவங்கினார்கள் சொன்னார் பார்த்தீங்களா? அதனால உங்க ஜெபத்துக்குள்ள என்ன பண்றாரு, ஒப்பிட்டு பார்க்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி விடுதேன். உங்களை குற்றப்படுத்தி பேசல, கொச்சப்படுத்தி பேசல, உங்களை மட்டப்படுத்தி பேசல. ஆனா நீங்களும் இந்த மாதிரி முயற்சி எடுத்தா உங்க ஊழியத்துலயும் நிறைய ஆசீர்வாதங்கள் வரும். ஊழியம் செய்யறவங்களுக்கு அதோட ஊழியத்துல உதவியா இருந்து ஜெபிக்கிற ஜெபக்கணி அம்மாவுகளுக்கு, ஜெப வீராங்கணிகளுக்கு இது ஒரு ஒத்தாசையா இருக்கும். அதே மாதிரி உங்க தனிப்பட்ட ரீதியில உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை தொடர்ச்சியா செய்வதற்கு, பதில் கிடைக்காம இருப்பதற்கு இதை நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் தூண்டுங்க. உங்களை பயிற்சிக்கிறேன், அதை நீங்கள் தூண்டி விடுறேன். நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களை அப்படி கிள்ளி விடுதேன். அந்த கிள்ளி விட்டா நல்லா இருக்கும்ல, அதுக்குத்தான் அப்படி சொல்றோம். சரிதானா? பாருங்க, உங்களை அப்படி பார்க்கிறோம். உங்களை நான் தூண்டிவிட விரும்புகிறேன். இப்படிப்பட்ட பதில்களை நீங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதிக பலன் இல்லை. ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிலை நீங்கள் மறக்காதபடிக்கு, அதாவது முறைகளை பின்பற்றி நீங்கள் இப்படிப்பட்டதை ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த முறையை நீங்க பின்பற்றினீங்கன்னா, நான் 1ஆம் வால்யூம்ல இருந்து 10ஆம் வால்யூம் வரைக்கும் எப்படிலாம் ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படிலாம் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இப்படியெல்லாம் நீங்க ஜெபிச்சா இப்படி அற்புதம், அப்படியெல்லாம் ஜெபிக்கலைன்னா அற்புதம் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இவைகளை நீங்கள் பகுத்து அறிஞ்சு ஆராய்ஞ்சி அதை நீங்க தூண்டி அதுக்குள்ள நீங்க போகணும். அப்படி நான் என்னுடைய விருப்பம், இது நம்முடைய விருப்பம், நீங்க இப்படிதான் இருக்கணும் என்னுடைய ஆசை. பலவிதமான மாற்றம், பிரபலமான ஜெபம் குறித்த எண்ணங்களை நான் எதிர்க்கும் போது நீங்கள் உங்கள் ஜெப வாழ்வை உண்மையாகவே ஆராய்ந்து பாருங்கள். நான் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு எதிர்த்தேன். ஏன்னா நானும் அதை செஞ்சேன், அதனால அதுல எனக்கு பூரா தப்பாதான் நடந்துச்சு. அப்ப அதை நான் என்ன பண்ண, எதிர்த்தேன். இப்பெல்லாம் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்பவும் நான் சொல்றேன். ஆனா இப்ப நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பல விதமான நம்ம இப்பெல்லாம் ஜெபிச்சோம், அதெல்லாம் இப்பெல்லாம் பதில் கிடைக்கல, அப்ப இப்படிலாம் ஜெபிச்சா பதில் கிடைக்கும். அப்ப இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன உண்டு, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ஆராய்ந்து பாருங்கள். உங்களது வல்லமையான ஜெபங்களுக்கு தடையாக இருக்கும் தேவையற்ற இடையூறுகளை அறிந்து அவைகளை வேறு எதுவோ அது எது என்பதை நீங்க பார்க்கணும். உங்க வல்லமையான ஜெபத்திற்கு தடையா இருக்கும் தேவையற்ற இடையூறுகளை அறிந்து அவைகளை வேறறுக்க வேண்டும். அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் தடையா இருக்கு என் வல்லமையான ஜெபத்துக்கு, அப்ப நான் எப்படி ஜெபிக்கணும், அந்த மாதிரி அதான் நான் சொன்னேன், ஆவி ஆத்மா சரீரம். ஆவியில பரிசுத்த ஆவியானவரோடு திறந்த மனதோடு, திறந்த செவியோடு, திறந்த சிந்தையோடு பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சால்
உங்க தடையெல்லாம் நீக்கப்படும். பாருங்கள், இதுவே தருணம். வளர்ச்சியின் வழிகள் நீங்க தேர்ச்சி அடையும்படி உங்களை விவரிக்கடைய செய்வதை என்பதை நினைவு கூறுங்கள். அப்போ உங்க வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தடை இருக்கு, இந்த தடையை நீங்க தான் என்ன பண்ணணும், போக்கணும். அல்லேலூயா. இந்த தடையை என்ன பண்ணணும், நீங்க போக்கணும். அப்ப போக்குறதுக்கு அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஈஸியான வழி. அன்பானவர்களே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் எப்படி ஜெபிக்கிறேன், நான் எந்த ரீதியில ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார், இட் இஸ் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு ஜெபத்துக்குள்ள நீங்க வந்தாதான் உங்க ஜெபம் ஈஸியா இருக்கும். உங்க வல்லமையான ஜெபத்துக்கு எப்படிலாம் இடையூறு இருந்தது, என்னெல்லாம் தடையா இருந்தது, அந்த தடையெல்லாம் நீங்க கண்காணிக்கணும். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஓ, இப்படி நான் தப்பா ஜெபிச்சனாலதான் இப்படி என் வாழ்க்கையில இது நடக்கலை, நான் இப்படி ஜெபிச்சா என் வாழ்க்கையில நடக்கும் என்கிற அந்த உணர்வுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. அதனாலதான் நான் சொன்னேன், உங்களது வல்லமையான ஜெபங்களுக்கு தடையாக இருக்கும் தேவையற்ற இடையூறுகளை அறிந்து அவைகளை வேறறுக்க இதுவே ஒரு நல்ல தருணம். வளர்ச்சியின் வழிகள் நீங்கள் தேர்ச்சி அடையும்படிக்கு உங்களை விரிவடைய செய்வதை என்பதை நினைவு கூறுங்கள். வளர்ச்சியின் விரிவடைய செய்வதை என்பதை நினைவு கூறுங்கள். நான் ஒரு விரிவடையணும், நான் பெருசா வளரணும். ஒரு காலத்துல நான் 100 மணி நேரம் ஜெபத்துக்கெல்லாம் போனேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 100 மணி நேரம் ஜெபத்துக்கு நான் போகும்போது எனக்கு ஊழியங்கள் மொத்தத்திலே குண்டி சட்டியில குதிரை ஓட்டின மாதிரி அம்பாசமுத்திரத்துலையும் இந்த தென்காசிலையும் கொஞ்சம் காணி எனக்கு தெரிஞ்ச ஊர்களில் மட்டும் போய் ஜோமிட்டு வருவேன், இவ்வளவுதான். ஆனா நான் தவறாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு நான் இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துக்குள்ள வந்து என்னுடைய தடைகள் எல்லாம் நீக்கி சரியான வழியில நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேனோ, ஆவியில ஆத்மாக்குள்ள சரத்துக்குள்ள வரக்கூடிய இந்த முயற்சிக்குள்ள நான் எக்காதை திறந்து பரிசுத்தாவியானருக்கு கொடுத்து, என் இருதயத்தை திறந்து பரிசுத்தாவியானருக்கு கொடுத்து, திறந்த மனதோட நான் ஆவிக்குள்ள புதிய உடன்படிக்கை ஊழியக்காரனாக, ஆவியில் உள்ள ஊழியக்காரனாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு கதவு தானாம் திறக்க ஆரம்பிச்சு. இன்றைக்கு எனக்கு அம்பாசமுத்திரத்துல 2 காலை சர்வீஸ், மாலை சர்வீஸ். ஒரு சர்வீஸ் தான் நான் போய் நடத்துறேன், ஒரு சர்வீஸ் என்னுடைய அசிஸ்டன்ட் நடத்துறாரு, இன்னொரு இடத்துல புதுக்குடியில ஒரு சர்வீஸ் நடக்கு. அப்ப பாருங்கள், ஆன்லைன்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேசுற மாதிரி ஆன்லைன்ல நடக்கு சர்வீஸ். அப்புறம் எனக்கு இன்னைக்கு ஆதிச்சப்பேரியில ஓடக்கரையில இன்றைக்கு ஜெபங்கள் நடைபெறுகிறது. சென்னையில இன்னைக்கு நமக்கு ஜெபம் இருக்கிறது. பாம்பே பட்டணத்துல இன்னைக்கு நமக்கு ஜெப வீரர்கள் ஜெபிக்கிறார்கள், அவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். இப்படி பல இடங்கள்ல நமக்கு நிறைய ஊழிய வாசல்கள். மூணார் கேரளா பகுதியில, அடுத்து கர்நாடகா பகுதியில, அடுத்து பாண்டிச்சேரி பகுதியில, அடுத்து ஆந்திரா பகுதியில, தெலுங்கானா பகுதியில, இப்படி பல இடத்துல நமக்கு இன்னைக்கு ஊழியங்கள் ஈஸியா திறந்து விட்டது. ஈஸியா இன்னைக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் நமக்கு நிறைய ஊழியங்கள் தேவன் கிருபையாய் திறந்திருக்க. நிறைய ஊழியக்காரர்கள் எனக்கு கீழே இருந்து பணிபுரிகிறார்கள். இதெல்லாம் எப்படி? அன்றைக்கு நான் ஒத்தாளா இருந்தேன், ஆனா அன்னைக்கு எனக்கு ஜெபத்துக்கு ஒரு பெரிய இதே இல்லை. ஆனா என்னைக்கு நான் இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்துக்குள்ள இந்த அபிஷேகத்துக்குள்ள இந்த வெளிச்சத்துக்குள்ள வரும்போது என்னுடைய லெவல் மாறிவிட்டது. என்னுடைய ஊழியங்கள் எல்லைகள் விரிவடைய ஆரம்பித்துட்டு, எனக்கு நிறைய ஜெப வீரர்கள், நிறைய ஸ்டூடெண்டுகள், நிறைய விசுவாசிகள் என்னிடத்திலே தொடர்பு வைத்து என் ஊழியத்திலே தொடர்ச்சியாக என்னோடு கூட வருடங்களாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், என்னுடைய ஜெபத்தை நான் ஆராய்ச்சி செய்து என்னுடைய வல்லமையான ஜெபத்துக்கு எதெல்லாம் தடையா இருந்தது அவைகளெல்லாம் கட் பண்ணி மாற்ற ஆரம்பிக்கும் போது இந்த ஊழியங்கள்
எல்லைகள் விரிவடைய ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, என்னெல்லாம் இடையூறு இருக்கோ அந்த இடையூறை பூரா மாத்திரணும். நம்மளை நாமே ஆராய்ச்சி பண்ணணும். அதான் சொன்னேன், கிரேட் டீச்சர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நீங்கள் செயல்படுத்தினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமில்லை, ஐயமில்லை. ஆகவே இது ஒரு நல்ல தருணமாய் இருக்கிறது. என்ன தருணம்? அதாவது இடையூறாயிருக்கும் எந்தெந்த இது இருக்குன்னு உங்களுக்கு அதை அறிந்து அவைகளை வேரோடு அறுக்கும் தருணம். உங்கள் வல்லமையான ஜெபத்துக்கு எதெல்லாம் இடையூறாய் இருக்கு, நான் எப்படிலாம் ஜெபிச்சேன், இனி நான் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் அப்படிங்க இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் வேரோடு அறுத்து நல் வழியிலே நீங்கள் ஆராய்ச்சி செய்து நீங்க ஜெபத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்க ஜெபம் சும்மா கும்முன்னு இருக்கும், சும்மா குப்புன்னு வளரும். நீங்கள் ஆலமரமாய் படர்ந்து விளங்க தேவன் கிருபை செய்வார். நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நல்ல நாள்ல ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த 11வது வால்யூமுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் வேறறுக்கத்தக்க ஜெபத்திற்கு இடையூறாய் இருக்கக்கூடிய என்னென்ன தவறான காரியங்கள் இருக்கோ அவைகளெல்லாம் இடையூறுகளை கத்தரிப்போல் நாங்கள் ஸ்தோத்திரம், அதை ப்ரூமிங் பண்றோம், அதை கத்தரிக்கிறோம், அவைகளை வெட்டி எறிகிறோம், அதை வேரோடு அறுக்கிறோம். ஒரு மாற்றம் புது உடன்படிக்கையின் சத்தியத்துல திறந்த மனதோடு, திறந்த காதோடு, திறந்த எண்ணத்தோடு, பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவருடைய வழி நடத்துதலிலே நாங்கள் ஜெபிக்க எங்களை முற்றிலுமாய் தவறான வழியிலிருந்து விளக்கப்பட்டு நேர்மையான வழியிலே அநேகர் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட, அநேகர் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட, ஆமேன், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வழிமுறையை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல 11வது வால்யூம் மூலமா எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா நற்தயவுகளுக்காய் நன்றி, ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க கிருபை வெளிப்பட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, மறந்துடாதீங்க, எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு இதை அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க. 11 வால்யூம் இருக்கு, எந்தெந்த வால்யூமை நீங்க வைக்கணுமோ வைங்க, நீங்க கேட்டுட்டு வைங்க. உங்க குரூப்புகளுக்கு, தெரிஞ்ச குரூப்புகளுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கு அனுப்புங்க. நல்ல ஜெபிக்க வாஞ்ச உடையவர்களுக்கு இதை வெளிப்படுத்துங்க. நிறைய பேர் எப்படி ஜெபிக்கன்னே தெரியாம தவறான வழியில வல்லமையா ஜெபிச்சு ஒன்றும் இல்லாம சோடாவா இருக்கு. அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் பார்த்து நீங்க இதை அனுப்பி அவங்கள ஆசீர்வாதத்துல நடத்துங்க. பாய்.